பெருமையா இருக்கு அபி. உன் கூட சேர்ந்து பழகணும், உன்ன மாதிரி என் புள்ளையும் பெருசா படிக்க வைக்கணும், உன்ன மாதிரி தைரியசாலியா வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இதுல ஜெயிச்சேன்னா என் பிள்ளைங்க 2-4 கெட்ட வார்த்தையும் ஊரு பொருளையும் தான் பேச கத்துப்பாங்க. படிச்சுலாம் முன்னேற மாட்டாங்க. அக்கா, பிள்ளைங்கள அதுவும் பொம்பளை பிள்ளைங்கள படிக்க வச்சே ஆகணும்க்கா. பார்த்து நல்லபடியா படிக்க வைங்க. மனசுல வைராகியம் இருக்குடி, இவங்க விடுவாங்களான்னு பாக்கணும். இத பாரு அபி, இதுல நீ ஜெயிச்சே ஆகணும். பொங்கல் கிழக்கு பக்கமா பொங்கனாதான் நல்ல சகுனம். அதுக்காகவே நான் பொங்கல் பாத்திரத்தை லைட்டா வடக்கு பக்கமா சரிச்சு வச்சிருக்கேன். வடக்கு பொங்கனா கெட்ட சகுனம் ஆயிடும். ஐயோ அக்கா, இதெல்லாம் தப்பு இல்லையாக்கா? இந்த விளையாட்டுல இதுதான் சரி அபி. 2 குடும்பமும் ஒன்னா உறவா வாழதான் கொடுத்து வைக்கல. இப்படி பொம்பளைங்க நாமளாச்சும் ஒன்னா உறவா வாழ்வோமே, என்ன சொல்ற? நான் ஒன்னு சொல்லவா? சொல்ல அபி. இங்க பாருங்க, காசு முடிஞ்சு வச்சிருக்கேன்க்கா. என்னது? காசு முடிஞ்சு வச்சியா? என்ன வேண்டிக்கிட்ட? சண்டை சச்சரவு இல்லாம இந்த பொங்கல் முடியணும். அதே மாதிரி 2 குடும்பமும் ஒன்னா உறவா மாறணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். கோவில்ல இருந்து வீடு திரும்பும் போது நம்ம 2 குடும்பமும் பகையாளியா இல்லாம பங்காளியா வீடு திரும்பணும்னு காசு முடிஞ்சு வச்சிருக்கேன்க்கா. எனக்கு இது தோணாம போச்சு அபி. நம்ம சந்தன பாண்டி யார் வேண்டுதலை நிறைவேற்றதோ இல்லையோ, உன்னோட வேண்டுதலை நிறைவேற்றினா நல்லா இருக்கும். சரி நீ போ அபி, ரொம்ப நேரம் நம்மளை காணோன்னு தேட போறாங்க. நான் வரேன். அபி, நம்ம குடும்பம் சேருதோ இல்லையோ, எப்பவும் இந்த அக்கா மேல பிரியமா இருப்பல்லடி. என்னக்கா, உங்களை போய் நான் மறப்பேனா? என்னைக்கும் நீங்க தான் அக்கா, போதுமா? அது போதும்டி, நான் வரேன். ஏய், எங்கடி போய் தொலைஞ்ச? சொல்லி எடுத்துட்டு வரணுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. அம்மாச்சி, நான் போய் சொல்லி பொறுக்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வா. அத்தை, இத பாருங்க, இந்த வேலை போடுவாங்க. அடடே, பெத்தவளே, பரவாயில்லையே. கொஞ்ச நேரத்துல இம்புட்டு சொல்லி பொறுக்கிட்டு வந்திருக்க. சாமி உதவி பண்ணுச்சு அம்மாச்சி. சரி, எல்லாம் வேலையை ஆரம்பிங்க. என்ன பூசாரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாத்தா. ரெடி, 1 2 3. சாமி கும்பிடுங்க எல்லாரும். அவங்க பாலை ஊத்திட்டாங்கடா, சீக்கிரம் பாலை ஊத்துங்கடா. ஏய், அவங்க பொங்கிட போகுதுடா, அவங்க அடுப்பு எரியுதுடா, நம்ம எரியுடா, ஊதுடா. நீங்க சொல்லுங்க. இரு, இந்தாடி பெத்தவளே, இந்த அரிசிய முதல்ல போடு. ஏன் அம்மாச்சி? இது நம்ம வயல்ல விளைஞ்ச அரிசிடி. அதுல வர முதல் மரக்கா நெல்ல சாமிக்குன்னு எடுத்து வச்சிருவோம். இது உழுகிறவனுக்கும் சாமிக்கும் இருக்கிற குடுக்கல் வாங்கல். மிச்ச நெல்ல எல்லாம் புழுக்கி சமையல் அரிசியா மாத்தினாலும் சாமிக்குன்னு எடுத்து வச்ச பச்சை நெல்லு மட்டும் அப்படியே இருக்கும். பொங்கல் வைக்கும் போது அந்த பச்சை நெல்லை குத்தி எடுத்து அந்த பச்சரிசிய போட்டுதான் பொங்கல் வைக்கணும். புரியுதா? இது பச்சரிசி அம்மாச்சி? ஆமாண்டி.
சாமி கொடுத்தத சாமிக்கே ஒரு வாய் படைக்கிறது தான் நம்ம பழக்கம். சாமிக்கு போக மிச்சம் தாண்டி நம்ம அம்முட்டு பேரும் சாப்பிடணும். இப்ப புரியுதா? அவனுங்க கடக்கறானுங்க வெங்கம் பயலுக. பெத்தவளே, நீ மெதுவா அரிசிய கொதிக்கிற தண்ணியில போடு. அரிசியை போட்டாங்கடா. ஊதுடா, ஊதுடா, டேய். டேய், ஹீரோ இருக்கானே, இருமாடி, இருமாடி. எங்க இருந்து பேசுறீங்க? ஃபுல் அரிசி போட்டாங்கடா, ஃபுல் அரிசி போட்டாங்கடா. ஊதுடா, டேய். ஐயோ, என்னடி பண்ற? காஞ்ச வர வை சீக்கிரம். ஊது சொல்லு, டேய், ஊதுடா, டேய். மாமா சீக்கிரம் கொடுங்க, டைம் ஆகுது. அண்ணே நல்லா கிண்டுங்க நீ. ஐயோ, அவங்க வெள்ளத்தை போட்டாங்கடா. ஐய், சீக்கிரம் போடா. தாயே, யார் பொங்க முத பொங்கினாலும் அவங்க என் தலையை போட்டு தான் உருட்டுவாங்க. தயவு செஞ்சு என்னை மட்டும் எப்படியாவது காப்பாத்திருமா. பொங்குது பொங்குது. எங்க பொங்க தான் முதல்ல பொங்கி இருக்கு. எங்க பொங்க தான் இன்னைக்கு படையலுக்கு. இப்பவாவது புரிஞ்சுக்க சாமி யாரு பக்கண்டு. எப்பா சின்னவரே, அவங்க பொங்க தான் முத பொங்குச்சு, அதனால அவங்க பொங்க தான் படையலு. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க புது மருமக வந்த நேரம் அவங்களோட தலை பொங்கல் சாமிக்கு வச்ச பொங்கலா போயிடுச்சு. நீ கொடுத்து வச்ச வாத்தா. என் பேத்தி அதிர்ஷ்டலட்சுமி. அவ தொட்டதெல்லாம் தொலங்கும், இட்டதெல்லாம் நிறையும். நீ முதல்ல சாமிக்கு படைக்கிற வேலைய பாரு, போடா. சரி சரி சரி. அதிர்ஷ்டலட்சுமி. எஸ். ஐயா சந்தனம் பாண்டி, உன் காலை தொட்டு பரிவட்டம் கட்டுறேன். எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுப்பா. பொங்கலை படைச்சாச்சு. படையல பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி பரிவட்டம் கட்டிடுவோமா? வாங்கிக்கப்பா. அம்மா, பரிவட்டம் கட்டும் போது எல்லாரும் குறவ போடுங்க. அவங்கள பார்க்க பார்க்க வயிறு எரியுதுப்பா. அம்பிட்டு ரோஷம் இருக்கிறோம், போட்டியில ஜெயிச்சிருக்கணும்டா. நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம். ரொம்ப ஓவரா பண்றாங்கப்பா. டேய், இன்னும் ஒன்னும் போனடா. பொங்கல் பந்தயம்லாம் இருக்குல்ல, அதுல பாத்துக்கலாம். ஏங்க, அந்த மாமா மேல உங்களுக்கு ஏங்க அவ்வளவு கோபம்?
ஒன்னா ரெண்டாடி ரங்கநாதன்ற பேரை அவன் அரங்கநாதன் மாத்திக்கிட்ட மாதிரி ராமநாதன் என் பேரை ராமநாதன் மாத்த சொல்லி டார்ச்சர் பண்ணான். அது மட்டுமா நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காங்க என்ன. எப்பா இப்ப என்ன செய்ய? என் சாமி என்ன பண்றதுன்னே எனக்கு புரியலப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. டேய் ரங்கா, என்னடா வேணும் உனக்கு? பரிவட்டத்தை வேணா நீ வாங்கிட்ட, ஆனா அதை ஜெயிச்சு கொடுத்தது உங்க வீட்டு பொம்பளை ஆளுங்க. சரி, ஆனா பொங்கல் பந்தின்னு ஒண்ணு இருக்கு, அது ஆம்பளைங்க விளையாண்டு ஆம்பளைங்க ஜெயிக்கணும், தெரியுமில? தெரியும் தெரியும். ஏன் சித்தப்பு உங்க சைடுல எல்லாம் ஆம்பளைங்க இல்லையா என்ன? ஏய், என்ன நக்கலா? பரிவட்டம் மரியாதை பிரச்சனை, ஆனா இந்த பந்தயம் மான பிரச்சனை. தைரியம் இருந்தா பந்தயத்தை ஜெயிச்சு காமிடா பார்க்கலாம். அதுக்கு தானே காத்திருக்கிறோம். சித்தப்பு வெட்டியா சவால் விட்டு அப்புறம் தோத்துட்டேன்னு வருத்தப்பட்டுக்காத, ரொம்ப வலிக்கும். அட விடுங்கப்பா, ஜனங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. பொங்கல் எடுத்து எல்லாருக்கும் முதல்ல கொடுங்கப்பா. பொங்கல் போட்டியில நம்ம தான் ஜெயிக்க போறோம். போட்டின்னு வந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்கள சிங்கங்க. என்னங்க மாமா, எடுத்துக்கோங்க. உன் கையால பொங்க வச்சு அதை நான் தின்னுமா? அதை விட கேவலம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. மரியாதையா போயிடு. மாமா, என் வீட்ல என் கையால பொங்கல் வச்சா நீங்க கோவப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இது சாமிக்கு படைச்ச பொங்கல். இன்னும் சொல்ல போனா இது பிரசாதம் தான். பிரசாதத்தை வேண்டான்னு சொன்னா அந்த சாமியே அவமானப்படுத்துற மாதிரி. மனுஷங்க கோவத்தை சமாளிச்சுக்கலாம், சாமி கோவப்பட்டா என்ன பண்ணுவீங்க? சரி, இதுக்கு மேல வேறனா பரவாயில்ல, நான் கிளம்புறேன். ஏமா இருமா, ஏங்க சாமிக்கு படைச்சதுங்க, சாப்பிடலைன்னா வம்சம் விளங்காது. உங்க கோவத்தை எல்லாம் ஒரு பக்கமா வச்சுட்டு முதல்ல பிரசாதத்தை எடுத்து கொடுங்க. ஏங்க நம்ம வீட்டுல பச்சை பிள்ளைங்களாம் இருக்குதுங்கல்ல, அதுங்களுக்கு ஏதாவது ஆயிட போதுங்க. சும்மா இருக்க மாட்டேடி நீ. இல்லைங்க, சாமியோட கோவத்துக்கெல்லாம் நான் ஆளாக மாட்டேன். இப்ப நீங்க எடுக்க போறீங்களா இல்ல நானே எடுத்துக்கிட்டுமா? சாமி வேற, இவ ஒண்ணு. கொண்டா. அப்பா, ஹோட்டல்ல இருந்து பொங்கல் வாங்கி கொடுத்து நம்மளை ஏமாத்திட்டாங்கப்பா. ஹோட்டல் பொங்கல் தான் இவ்வளவு ருசியா இருக்கும். டேய் டேய், வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நம்ம கண்ணு முன்னாடி தானே பொங்கல் வச்சாங்க. இது ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னா கேவலமா சிரிக்க மாட்டாங்க. எப்பா நெசமாவே அவங்க இப்படி ருசியா தான் பொங்கல் வச்சிருக்காங்களாப்பா? முட்டா போயிடலாம். வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருங்கடா. பொங்கல் நல்லா இருக்குன்னு ஊர் ஃபுல்லா நீங்களே சொல்லிடுங்க போல இருக்க. மா, பொங்கல் சூப்பரா இருக்குமா? ஏய், நல்லா இருக்கே. நீ சாப்பிடு. அடியாத்தி, எம்புட்டு அழகா இருக்க நீ. வெற்றி சரியான ஆளுதான். ஊரெல்லாம் தேடிதான் உன்னை பிடிச்சிருக்கான். சரி, சாப்பிடுங்க. அழகா இருக்குல்ல இந்த புள்ள? இந்த பொண்ணு பத்தியாடா, இம்புட்டு அழகா இருக்கால? ஆமா மச்சான், நம்ம சுத்துப்பட்டுல எம்புட்டு தேனாலும் இந்த மாதிரி ஒரு அழகிய பார்க்க முடியாதுடா. டேய், யாரடா சொல்ற? இதோ பொங்கல் கொடுத்துட்டு இருக்குல்ல, அந்த பொண்ணை தான்டா சொல்றேன். செம்மையா இருக்காடா. யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ? சரி வா, நம்ம போவோம் வா. ஏண்டா பெரியாம்பள, அம்புட்டு பெரிய பேரடி யாருன்னு பாக்குறியா? என்ன பெத்தவதான்ப்பா, அவதான் உன் பொண்டாட்டி. அந்த பேரழகிய ஊர்ல இருக்கிற எல்லாரும் அழகின்னு தான் சொல்றாங்க. போப்பத்தா, என்ன போய் வெக்கப்பட வச்சுட்டு. என் பேரனுக்கு வெக்கத்தை பாரு. இங்க நின்று உன் பொண்டாட்டிய நல்லா ரசி. மா,
ஏதேதோ பொய் சொல்லி எங்க எல்லாரையும் வர வச்ச. நீ சொன்னதுக்காக வந்தோம் தங்கணும். எதுக்காக எங்களை வர வச்ச? பொங்கல் வைக்கவும் பரிவட்டம் கட்டுறதுக்கு தானே. பொங்கலும் பொங்கியாச்சு, பரிவட்டமும் நம்ம கைக்கு வந்தாச்சு. அப்புறம் என்ன, ஊருக்கு கிளம்புறோம். ஊர்ல நிறைய வேலை இருக்கு. என்னது ஊருக்கு கிளம்புறியா? ஏண்டா பாதி ஆட்டம் முடிஞ்சு இப்பதான் பரிவட்டம் கைக்கு வந்திருக்கு. மீதி ஆட்டத்தை ஆடாம ஒன்ன எப்படிரா? என்னம்மா சொல்ற? டேய் மறந்துட்டியா? பொங்கல் வச்சு முடிச்ச உடனே பொங்கல் பந்தயம் இருக்குல்ல? அம்மா, அது இளந்தாரிகளுக்கான பந்தயம்மா. ஐயோ, உன்னை யாருடா ஆட சொன்னா? அதான் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஆடுறானுங்க. நீ ஓரமா உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு, புரியுதா? அப்பதா அது என்ன அப்பதா பொங்கல் பந்தயங்கிறது? அடே இவனே, பரிவட்டம் வாங்குறது உரிமை பிரச்சனை. ஆனா இந்த போட்டியில ஜெயிக்கிறது மான பிரச்சனைடா. பொங்கல் பந்தயத்துல கலந்துக்கிட்டு எந்த குடும்பம் ஜெயிக்குதோ அது அந்த குடும்பத்துக்கு கௌரவம்டா. அந்த ராமநாதன் பேசினதை கேட்ட இல்ல, பந்தயத்துல ஜெயிச்சு பாருன்னு எங்கிட்டே சவால் விட்டுருக்கான். ஏன் அப்பத்தா நாங்க எல்லாருமே அதுல கலந்துக்கணுமா? ஏய், கண்டிப்பா கலந்துக்கணும்டா. ஆனா ஜெயிக்கிறது நம்ம குடும்பத்து ஆளாதான் இருக்கணும். இந்த தடவை ஒரு போட்டியில கூட அவன் ஆளுங்க ஒருத்தன் கூட ஜெயிக்க கூடாது. அம்புட்டியும் நாமளே ஜெயிச்சு அவனுங்களை மண்ணை கவ வைக்கணும். அதேண்டா என் ஆசை. இங்க பாரு அப்பத்தா, போட்டின்னு சொன்னாவே எனக்கு டங்கு டர் ஆயிடும். இதுல நீ வேற உசு பேத்துறியே. ஆனா ரொம்ப விவகாரமான போட்டியா தான் இருக்கும் போல இருக்கு. இங்க பாரு, நீ உணர்ச்சி வசப்பட்டு பெரிய மாடா அவுத்து விட்டு ஓடி போய் புடிங்கடான்னு சொல்லிட போற. டேய் ஊழமுக்கா, அதுக்கு பேரு சல்லிக்கட்டுடா. அதெல்லாம் இங்க நடக்காது. ஆனா இங்க நடக்கிற போட்டியில நாம தான் ஜெயிக்கணும். போட்டி எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்க தானே போற, பாரு. என்னடி இது திடீர்னு தூக்குவாளிய கொண்டுட்டு வரவ? ஒன்னும் இல்ல அத்தை, நம்ம ஊர்லயே பெரிய தலைக்கட்டு இல்லையா, அதான் நம்ம வீட்டுக்குண்டு தனியா பூசாரி பொங்கல் பிரசாதம் கொடுத்து விட்டுருக்காரு. இது அவங்க வச்ச பொங்கலா தவம்? ஆமாங்க, நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா பூசாரி இது சாமி பிரசாதம், வாங்கிட்டு போயே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஐ, இது அந்த பொங்கலாமா? பொங்கல் சூப்பரா இருக்குமா? மதினி, அப்படியே எனக்கு கொஞ்சம் வச்சு கொடுங்க பிரசாதத்தை. அந்த புள்ள ஒரே வாய்தான் வச்சு கொடுத்துச்சு. ஏன் தவம், என்ன அவனுக்கு மட்டும் கொடுக்குற? எனக்கு கொடு. அடியே இவளே, இவருக்கும் கொஞ்சம் குடுமா. சரிங்க அத்தை. இந்தாங்க மாமா, சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு. இங்க இருக்கு. அவளுக்கு கொடு. எனக்குமா? இன்னும் வேணுமா? சாப்பிடு. அண்ணே, ராமநாதனே, பொங்கலா தின்றீங்க? பெரும் பொங்கல் இல்லடா, சாமி பிரசாதம். ஆனாலும் பங்காளி வீட்டு பொங்கல் தானே இது. அங்க உங்க கூட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல? என்ன நடந்துச்சு? அங்கிட்டு மாயக்கா கிளவி ஊரெல்லாம் பெருமை பீத்திட்டு தெரியுது. எங்க குடும்பம் பரிவட்டத்தை ஜெயிச்சிருச்சு, பந்தயத்திலையும் நாங்க தான் ஜெயிப்போன்னு பெருமை பேசிக்கிட்டு இருக்கு. நீ என்னடானா இங்கனக்குள்ள உட்காந்து அவங்க செஞ்ச பொங்கலை வக்கனையா தின்னுக்கிட்டு இருக்க. என்ன மானமோ என்ன ரோசமோ. டேய், இந்த கழுவி எல்லை மீறி போயிட்டு இருக்கு. அம்புட்டு தப்பா இருக்குடா. பரிவட்டத்தை பறி கொடுத்துட்டோம், பந்தயத்தையும் பறி கொடுக்க போறோமா? என்ன சொல்லுப்பா? டேய், ஒரு விஷயத்துல தோத்துட்டான், பரிவட்டத்தையும் பறி கொடுத்துட்டான். ஆனா நடக்க போற பந்தயத்துல நம்ம ஜெயிச்சே ஆகணும்டா. இந்த ராமநாதன் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்னு அவங்களுக்கு காமிச்சு ஆகணும்டா. மாமா, அந்த பொண்ணு அபி குணவதியா இருக்கா. அவ பேச்ச கேட்டா அவங்க குடும்பம் மட்டும் இல்ல, நம்ம பொண்டாட்டி கொஞ்சம் அடக்கி வை. இது மான மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்லுவிடா. ஏண்டி, உனக்கு என்னடி ஆயிப்போச்சு? ஏன் திடீர்னு இப்படிலாம் பேசிட்டு இருக்கவா? இல்ல, இங்க பாருதாவம், பரிவட்டம் போனாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம குடும்பம் மானம் போக கூடாது. இந்த பொங்கல் பந்தயத்துல ஜெயிச்சு ஆகணும், புரியுதா? பா,
அவங்கள்ட்ட என்ன பேச்சு? என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஜெயிக்கணும்டா, ஜெயிச்சாகணும்டா. இந்த பந்தயத்துல நம்ம ஜெயிச்சாகணும்டா. உசுரே போனாலும் அந்த பந்தயத்துல நம்ம ஜெயிச்சு அந்த ரங்கம் முஞ்சில கரிய பூசணும்டா. அம்பிட்டு தானேப்பா, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க மதுரை கிளம்புற வழியை பாருங்க.